அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிற பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கில வருடமான 2024 வருடத்தினுடைய 12வது மாதமாக விளங்கக்கூடியது தான் டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு கிரகங்களில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதிலும் பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை தினமும் நிகழக்கூடிய நிலையில் அந்த நேரத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட போகிறது. இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்துங்க. அந்த வகையில் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள கிரக அமைப்புகளின்படி எப்படிப்பட்ட மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இது அமையப்பெற போகிறது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் எல்லா நேரத்திலையுமே உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய வகையில் கிரக மாற்றங்கள் அமையப்பெறுகிறது. சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்பட்டாலும் பெருமளவில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இக்காலம் அமையப்பெறும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் காலதாமதம் இழுபறி இது போன்ற விஷயங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன தடையோ இல்லை தாமதமோ இல்லை இழுபறியாக செல்வதோ போன்ற நிலைகள் அவ்வப்போது ஏற்படுமே தவிர பெரிய அளவில் எந்தவித பாதிப்போ உங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாது. அதே மாதிரி ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் ரீதியாக சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்பட்டு மற்றொரு புறம் செலவுகள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி பயணங்களின் போதும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது சிறிது அலைச்சலும் காலதாமதத்தையும் அது ஏற்படுத்த தான் செய்யும். அதனால் கொஞ்சம் பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி பயணங்களின் போது பார்த்தோம் அப்படின்னா எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீதோ இல்லை முக்கிய ஆவணங்கள் பணம் தொடர்பான விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனிப்பு இருக்கணும். கண்காணித்து கொண்டே இருங்க. அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் நஷ்டமோ அல்லது களவு போகவோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால பயணங்களின் போது எடுத்து செல்லக்கூடிய எந்த ஒரு உடைமையோ பத்திரமோ இல்லை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆன்மீகம் ரீதியாக ரொம்பவும் நீங்கள் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் காட்டுவதன் காரணமாக கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா இல்லைன்னா ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க. அப்படி இல்லைன்னா பணியிடம் சார்பாக ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் இறை தரிசனம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப விவகாரம் அப்படின்னு வரும்பொழுது குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு கிடையாது. அவ்வப்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அது உடனே விலகிடும். இருப்பினும் சண்டை சச்சரவு ஏற்படுகிறது அப்படின்னும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. வீண் வாக்குவாதங்கள்லையோ விவாதங்கள்லையோ ஈடுபட வேண்டாம். அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணலாம்.
அதே மாதிரி பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் சிறு சிறு தொந்தரவுகள் அவ்வப்போது ஏற்படலாம். இருப்பினும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய அலுவலக ரகசியங்களையோ அல்லது குடும்பம் தொடர்பான விஷயங்களையோ உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையோ சக பணியாளர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதை இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. நண்பர்கள் வட்டாரம் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமையும். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இதன் காரணமாக நண்பர்களினுடைய வட்டம் கொஞ்சம் அதிகரிக்க செய்யும். அதன் காரணமாக நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும். அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக முடிவுகளை எடுக்க பாருங்க. தகுந்த வல்லுநர்களை ஆலோசித்து எடுக்கிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழிலையோ வியாபாரத்தையோ விரிவுபடுத்தணும், இல்லை புதிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னும் போது அந்த மாதிரியான விஷயங்களில் ஆலோசனைகளில் ஈடுபடுங்க. ஆனால் செயல்முறைப்படுத்துவதை அடுத்த மாதம் நீங்கள் அதை செய்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆலோசனைகள் ஈடுபடுவதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத கால தாமதம் இல்லை இழுபறியாகலாம் ஒரு சிலருக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருந்து கொள்வது அவசியமாகிறது. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லை அப்படின்னு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டவங்களுக்கு, வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு தகுந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களினுடைய விடாமுயற்சியின் காரணமாக உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய அங்கீகாரத்திற்கும் உங்களுடைய கல்விக்கும் ஏற்ற வேலை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களினுடைய முழு ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு வெளியூர் இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அது நிறைவேற 100% வாய்ப்பு இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் மாணவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறதுங்க. இதே நேரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு அப்படின்னா அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் கடினமான உழைப்பு அப்படிங்கிறது தேவைப்படும். கொஞ்சம் கடினமாக உழைத்தால் மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு விஷயத்திலையுமே சாதித்து முன்னேற முடியும். அதே மாதிரி வெற்றி வாகை சூட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அரசு பணி தேர்வுக்காகவும் இல்லை அரசு வேலை தொடர்பாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது கால தாமதம் நீடிக்கத்தான் செய்யும். அதனால் கவலை கொள்ள வேண்டாம். இருப்பினும் சிறிது காலத்திற்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எண்ணிய அனைத்தும் உங்களுக்கு ஈடேற வாய்ப்புகள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். தற்சமயத்திற்கு சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும். அதே போல் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்பட்டாலும் தேவைக்கு ஏற்ப பணவரவு உங்களுக்கு இருக்கும். அத்தியாவசியத்திற்கு தேவையான வரவுகள் உங்களுக்கு இருக்கும். ஓரளவுக்கு உங்களுடைய செலவுகளையும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. இருப்பினும் ஆடம்பர செலவுகள், அனாவசிய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பண பிரச்சனை, நிதி நெருக்கடி ஏற்படுவதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம். ஆனாலும் சிறிது பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துலையாவது நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணி முதலீடு செய்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம்
கஷ்டத்தை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பயணங்களின் போதும் வந்து கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்தில் இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கினாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது.